வணக்கம். நான் உங்கள் பவிதீபக். நம்ம லைஃப்ல எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஹெல்த்தியாவும் சாப்பிடணும் அண்ட் தென் சிக்கனமாவும் செலவு பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இதுல அனாவசிய செலவு பண்றோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுங்க. செகண்ட் நம்ம எமோஷனல் செலவு அதிகமா பண்ணுவோங்க. நான் என் குடும்பத்துக்காக தான் செலவு பண்றேன், என் குழந்தை குட்டிங்களுக்கு செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம எமோஷனல் செலவு நம்மள அறியாமலே அதிகமா செலவு பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபேமிலியில எந்த அளவுக்கு செலவு கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு சேமிக்க முடியுங்க. நான் சொல்ல போற இந்த ஒரு 3 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா மந்த்லி 500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் மிச்சம் பிடிக்க முடியும். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஸோ வாங்க போகலாம். பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு 2 பேர் இருந்தாலும் சரிங்க, 4 பேராக இருக்கட்டும், 10 பேரா கூட இருக்கட்டுங்க, நம்ம எவ்வளோ மளிகை திங்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடணுங்க. இந்த லிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா கம்பல்சரிங்க. அந்த லிஸ்ட் மூலியமா தான் நம்ம அமௌண்ட்டே மிச்சம் பண்ண முடியுங்க. லிஸ்ட் போட்டு அது நமக்கு எது தேவை தேவையில்லை அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுக்குங்க. சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு மணி சேவிங் கிளிப்ஸ் வீடியோ வருங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலயுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போடணுங்க. லிஸ்ட் போட்டாச்சு. அரிசி வகைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொன்னி அரிசி தேவையான அளவு வாங்கிக்கலாம். எங்களுக்கு இட்லி நல்லா குஸ்பு இட்லி மாதிரி வரணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கடையில இட்லி அரிசி வாங்குவோம். ஸோ நான் பண்ற தப்பு அதுதான். ரேஷன்ல அரிசி வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளால 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் ஈஸியா மிச்சம் பண்ண முடியும். அடுத்து பச்சரிசி பாத்தீங்கன்னா ரேஷன்ல போடுவாங்க. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி மட்டும் தான் நம்ம காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்குங்க. அடுத்து பருப்பு வகைகள் பாத்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு, பச்சை, பாசி, கொள்ளு, தட்டை, அவரை, மொச்சை எல்லாமே பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா அமௌண்ட் சேவ் பண்ணலாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதுல பருப்பு கரெக்டா வாங்கி யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பூச்சி பிடிக்காதுங்க. இப்ப என்னால நான் பாங்கு பத்திரமா வச்சுக்க முடியும் அப்படின்னா ஹோல்சேல்ல வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பொடி வகைகள் சரிங்களா, இல்ல சாம்பார் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, இட்லி பொடி எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல அரைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எங்க அம்மாலாம் வீட்டுல தான் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ஒரு 600 to 700 மிச்சம் முடிக்க முடியும். இல்லைங்க என்னையால அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னா ஸோ கடையில அளவா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கடுகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, வெந்தயம் இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க வாங்கி வைக்கும் போது நம்மளால இதுலயே ஒரு அமௌண்ட் மிச்சம் பிடிக்க முடியுங்க. இப்போ புளி பாத்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த சீசன் டைம்ல கிடைக்குங்க. ஸோ சீசன் டைம்ல வாங்கி வைக்கும் போது ரேட் இன்னுமே கம்மியா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேமியா, அதாவது டின்னர் ஐட்டம் கரெக்டா பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு 500 ரூபா மிச்சம் முடிக்க முடியுங்க. ஸோ ஒவ்வொரு ஐட்டமுமே பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா எழுதிக்கணும். கரெக்டா எழுதி வாங்கிக்கலாம். அடுத்து இது சோப் ஐட்டங்க. ஸோ நம்ம சோப்பு பெரிய பெரிய பல்க் சோப்பா வாங்குறதுக்கு 10 ரூபா சோப்பு வாங்கினோம்னா அதுலயும் நம்மளால ஈஸியா மிச்சம் பிடிக்கலாங்க. இப்போ பேஸ்ட் வாங்குறதுக்கு பதிலா பல்லு பொடி வாங்கினோம்னா அதுல நமக்கு ஒரு அமௌண்ட் மிச்சமாகும். அப்புறம் நாட்டு மருந்து கடை திங்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இதுலயும் மிச்சம் முடிக்க முடியுங்க. சொன்ன டிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பொருள் எல்லாம் வாங்கி பாங்கு பத்திரமா பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ண முடியுங்க. சிக்கன்ன்றது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ நம்மளும் சேமிச்சு நம்மளும் லைஃப்ல ஒரு நல்ல சக்சஸான இடத்துக்கு அடைவோம்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.